கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை எண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன, எந்த விதத்திலே மற்றவர்களை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்களாய் கர்த்தர்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்து அந்த காரியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. Stop comparing yourself with others. Start comparing yourself with Jesus. மற்றவர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்தி இயேசுவோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை தொடங்குங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. Stop comparing yourself with others and start comparing yourself with Jesus. மற்றவர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்தி இயேசுவோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை தொடங்குங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இயேசுவே, உம்மை போல நான் மன்னிக்க, ஆமென், உம்மை போல நான் பரிசுத்தனாய் வாழ, உம்மை போல நான் ஜெபிக்கிறவனாய் மாற, உம்மை போல உண்மையுள்ளவனாய் நான் இருக்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இயேசு சொன்னார், அருமையா சொன்னார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் சரக்கு ஒன்றை என்கிட்ட கண்டுபிடிக்கவே மாட்டான். எந்த துளாவி பார்த்து ஆராய்ஞ்சு துருவி பார்த்தாலும் அவன் சரக்கு ஒன்று கூட என்கிட்ட இல்லைன்னு சொன்னார் கர்த்தர். தைரியமா சொன்னார். நீங்க அப்படி சொல்ல முடியுமா? நான் அப்படி சொல்ல முடியுமா? துருவி பார்த்து சாத்தானுடைய சரக்கு ஒன்று கூட என்கிட்ட கிடையாது, கண்டுபிடிக்க மாட்டான்னு நிச்சயத்தோடு நீங்க சொல்ல முடியுமா? கர்த்தரோடு ஒப்பிட்டு பாருங்க. கர்த்தர் சொன்னார்ல, உம்மை போல மாற்று ஆண்டவரே, உண்மையில்லவனாய் என்னை மாற்று ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை நேற்றுக்கு பேப்பர்ல ஒரு ஒரு கொடூரமான செய்தி. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு திருச்சபை போதகர் கேஸ் கோர்ட் ஏறி கேஸ் போட்டிருக்கிறார். என்ன கேஸ்னா, 2014 வருஷத்திலிருந்து அவருடைய பிஏ பணத்தை பிடிக்கலையாம். 2005 வருஷத்துல அவர் பணிக்கு சேர்ந்திருக்கிறார். 2005 வருஷத்திலிருந்து 2014 வருஷம் வரைக்கும் பிஏ பணத்தை பிடிக்கல. 2014 வருஷத்துல தான் பிஏ பணமே அரசாங்கத்திலே செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பல கோடிகள் அடித்திருக்கிறார்னு சொல்லி அவர் கேஸ் போட்டார். கடைசியில் எவ்வளோனா, பிஷப்பு 25 கோடி ரூபாய் இருக்கிற எல்லா அந்த டயசிஸ்ல இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா போதர்களுடைய அந்த பிஏ பணத்தையும் அரசாங்கத்துக்கு செலுத்தாமல் 25 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் பிஷப். அவர் மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறார். உம்மை போல உண்மை இல்லவனாய், ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி வந்து விட்டது. கவனிங்க, இந்த கம்பேரிசன், ஒப்பீட்டு செய்வது எதிலே முடியும் என்று சொன்னால் பொறாமையில் தான் முடியும். ஆமென் சொல்வீங்களா? பொறாமையில் தான் முடியும். அதை நீங்க மறந்துடவே கூடாது, ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. கம்பேரிசன் will lead to jealousy. பொறாமையில் தான் முடியும். இந்த சவுல் ராஜா தாவீதோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்த நிமித்தமாக தன்னை விட அவனுக்கு பல மடங்கு அவனுக்கு மகிமை வருகிறது என்று சொல்லி நினைத்து பார்த்து பொறாமை கொடுத்த நிமித்தமாய் கடைசியில பொல்லாத ஆவி அவனை ஆட்கொள்ள அவன் இடமளித்து விட்டான். பொல்லாத ஆவி அவன் மேல் வந்து விட்டது, அவனை கலங்க பண்ணினது. தாவீது அழைத்து வரப்பட்டார். தாவீது இப்போது அரண்மனையில் இருக்கிறான். கவனிங்க, தாவீது அரண்மனையில் இருக்கிறார். தாவீது ஒரு நாள் வழக்கம் போல, கவனிங்க, வழக்கம் போல தாவீது தன்னுடைய கிண்ணறத்தை எடுத்து அப்படியே வாசிக்கிறார், பாடுகிறார். As the deer pants for the waters, oh my soul longeth after you. மான்கள் நீரோடை வாஞ்சி பாது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் என்ன அவனால் ஈட்டி எறியப்படுகிறது. வாசிக்கிறான், வாசித்துக் கொண்டே ஆராதித்துக் கொண்டிருக்கிறான்.
எங்கிருந்தோ ஈட்டி வருகிறது. அந்த ஈட்டி கண்ட மாத்திரத்தில் அவன் அவன் பாடுறதை நிறுத்திட்டு அந்த ஈட்டிக்கு விலகினானாம். டேவிட் வாஸ் டாட்ஜிங். அந்த ஈட்டிக்கு அவன் விலகினானாம். விலகினானாம். பொறாமையின் உச்சகட்டத்திலே தான் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து ராஜா தாவீதின் மேலே ஈட்டியை எறிந்தான். தாவீதின் மேலே ஈட்டியை எறிந்தான். What will you do when someone throws a spear at you? உங்க மேல ஒருத்தர் ஈட்டியை எறிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்க. உங்க மேல ஒருத்தர் ஈட்டியை எறிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? ஜான் மேத்யூ, என்ன செய்வீங்க? இல்லைங்க, திருப்பி எறிவீங்க. வெரி குட், உண்மையை சொல்றீங்க. உங்க மேல ஈட்டியை எறிஞ்சா என்ன செய்வீங்க? சகோதரிமாருங்க சொல்லுங்க, உங்க மேல ஈட்டியை எறிஞ்சா என்ன செய்வீங்க? ஆமா. உங்க மேல விளக்கமாற எரிஞ்சா என்ன செய்வீங்க? உங்க பாஷைக்கு வரேன். உங்க மேல விளக்கமாற ஒருத்தர் எரிஞ்சான்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்க மேல செருப்பா ஒருத்தர் எரிஞ்சான்னா என்ன செய்வீங்க? 2 செருப்பா. அவர் சொல்றாரு, அவர் தான் உண்மையான இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஆமா. யோசுவாலாம் கம்முன்னு இருக்கீங்கப்பா, சொல்ல தெரியலையா? செஞ்சதே இல்லையா? ஐயப்பாடி, என்ன செய்வீங்க? ஈட்டியை எரியலனாலும் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, பட்டய குத்துகள் போல பேசுவோர் உண்டு. ஈட்டி மாதிரி இருக்குமா அவங்களுடைய வார்த்தைகள்? வார்த்தைகள், சொல்லுகிற வார்த்தைகள் ஈட்டி மாதிரி இருக்குமா? அப்போ ஈட்டி போன்ற வார்த்தைகள் உங்கள் மேல் எரிந்திருக்கிறாங்களா? எரிந்திருக்கிறாங்களா? ஆமா. சகோதரர் சொல்லுங்க, எரிந்திருக்கிறாங்களா? எரிந்திருக்கிறாங்க, எரிந்திருக்கிறாங்க. ஈட்டிகள் போன்ற வார்த்தைகளை மற்றவர் உங்கள் மேல் எரிகிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்தீர்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேகர் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, படித்தவர்களானாலும் சரி, படிப்பு அறியாதவர்களானாலும் சரி, ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் வேதத்தில் சேர்ந்த உடனேயே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே அல்லது ரட்சிக்கப்பட்ட உடனேயே வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது என்று சொல்லி அநேகர் தவறான ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதமா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, தேங்க்யூ, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இருக்கிறார். எந்த நாளிலும், எந்த விதத்திலும், எந்த சூழ்நிலையிலும் என்னை ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையில பிரச்சனையே வராது என்று இயேசு ஒருபோது வாக்களிக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்களா? ஒருபோதும் வாக்களிக்கவே இல்லை. ஆமா, ஒருபோதும் வாக்களிக்கல. என்னை ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையில பிரச்சனையே வராதுப்பா, என்ன இரட்சகராய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் கஷ்டமே வராதுப்பா அப்படின்னு எங்கேயாவது இயேசு வாக்களித்திருக்கிறாரா? ஒரு இடத்திலும் வாக்களிக்கவில்லை. ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் உன்னை முற்றுமுடிய ரட்சிக்கிறவராகவே உனக்கு இருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. Jesus promised to be a perfect savior through every seasons of our lives. He promised to be a perfect savior. நான் உனக்கு முற்றுமுடிய ரட்சிக்கிற ஒரு மீட்பராக நான் உனக்கு இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலே நான் உனக்கு மீட்பராய் இரட்சகராய் இருப்பேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அநேக தவறான ஒரு அபிப்பிராயம் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். Jesus never promised that you wouldn't have any kind of storms in your life. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு புயலும் இருக்கவே இருக்காது என்று சொல்லி இயேசு வாக்களிக்கவே இல்லை. உன் வாழ்க்கையில இயேசுவை என்னை ஏற்றுக்கொண்டாயா, என்னை விசுவாசித்திருக்கிறாயா, உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது, எந்த புயலுமே வீசாது, எல்லா நாளும் ஆசீர்வாதம், எல்லா நாளும் சமாதானம், எல்லா நாளும் சந்தோஷம் அப்படின்னு வாக்களிக்கல.
ஆனா மாறாக உன் வாழ்க்கையில வீசும் ஒவ்வொரு புயலின் நடுவையும் நான் உனக்கு புகலிடமாய் இருக்கிறேன். நீ வந்து அடையத்தக்க புகலிடமாய் நான் உனக்கு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. என் வாழ்க்கையில என்ன புயல்? புயல் வீசவில்லை என்று சொல்லவில்லை, புயல் வீசத்தான் செய்யும். ஆமென் சொல்லுவீங்களா? புயல் வீசத்தான் செய்யும். ஆனால் புயலுக்கு நடுவே இயேசு எனக்கு புகலிடமாய் இருக்கிறார். புகழிடம் நீரே, புயல் நடுவே அடைக்கலம் நீரே, ஆழி நடுவே. புகழிடம் நீரே, புயல் நடுவே அடைக்கலம் நீரே, ஆழி நடுவே. நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் புயல் நடுவே அவர் எனக்கு புகலிடம். ஆழியின் நடுவிலும் கடலின் நடுவிலும் சமுத்திரத்தின் நடுவிலும் கர்த்தர் எனக்கு அடைக்கலம். ஆமென் சொல்வீங்களா? புயலின் நடுவே கர்த்தர் எனக்கு புகலிடம், சமுத்திரத்தின் நடுவிலும் கர்த்தர் எனக்கு அடைக்கலம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசன். பாருங்க, மாயமாலம் பண்ணவே இல்லை, மாயமாலம் பண்ணவே இல்லை. சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். டீச்சர் பையனை பார்த்து, எல்கேஜி பையன் அவனை பார்த்து உட்கார்றான், அடிச்சிருவேன் அவன் சொல்லி அடிக்கல, உட்கார்றான்னு அழுத்தமா கொஞ்சம் அதட்டுனாங்க பாரு. அவன் சொன்னான், பாரு எங்க அப்பாட்ட சொல்லி உன்னை அடி வாங்கி வைக்கல, எங்க அப்பாட்ட சொல்றான் பாருன்ட்டான், கையை எடுத்து காமிச்சிட்டான். அந்த டீச்சர் சிரிக்கிறாங்க, சிரிச்சாங்க. அவன் பாருங்க உள்ளத்தில் இருக்கிறது அப்படியே 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 பாரு, எங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு அடி வாங்கி வைக்கிறேன் பாருன்ட்டான். மாயமாலம் பண்ணவே இல்லை பாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், நாம ஆராதித்து கொண்டு தானே இருந்தேன், ஆராதிக்கிற நேரத்தில் ஏன் ஆண்டவரே இந்த அம்புகள், ஏன் ஆண்டவரே இந்த அம்புகள் என் மேல் ஏவப்படுகிறது? ஏன், எதற்காக ஆண்டவரே, எதற்காக? எங்கே God, where are you? எங்கே சென்றீர் ஆண்டவரே? நான் தனிமையில் விடப்பட்டு இருக்கிறேனே, நான் பயந்த சூழ்நிலையில் இருக்கிறேனே, என் வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லா பக்கங்களிலும் அம்புகள் எனக்கு நேரே பாய்கின்றதே, எங்கே ஆண்டவரே? எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எனக்கு புகலிடமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்படித்தான் சொன்னானே ஒழிய, அப்படித்தான் சொன்னானே ஒழிய, அவன் அந்த அந்த அம்பை திரும்ப எடுத்து நான் உன் மேல எரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவன் சொல்லவே இல்லை பாருங்க, சொல்லவே இல்லை. அவன் எரியவும் இல்லை, எரிவேன் என்று மிரட்டவும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று தாவீதை குறித்து சொல்லிக் கொள்வதிலே அவன் மிகவும் சந்தோஷமுடையவராயிருந்தான். சவுல் ராஜாவுடைய ஒரு மகன் அப்படியே உயிரை போல தாவீதை நேசித்தான். அவன் பேர் யோனத்தான். சவுல் ராஜாவுடைய ஒரு மகன். சவுல் ராஜா என்ன செய்தார்? இந்த யோனத்தான தனக்கு பின் அரசனாக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. அவனோ எந்தவித ஆசையும் இல்லாமல் தாவீதை கர்த்தர் அரசனாக்கும்படிக்கு தெரிந்திருக்கிறார் என்பதை அவன் இருதயத்தின் ஆழத்திலே அறிந்து கொண்டவனாக அவன் தாவீதை உயிருக்குயிராய் நேசித்தான். அவன் உயிருக்குயிராய் நேசித்தான். தாவீதை சவுலுடைய குமாரத்திகளில் ஒருத்தி தாவீதை நேசித்தாள். அப்போ தன்னுடைய மகனும் தாவீதை நேசிக்கிறான், தன்னுடைய குமாரத்திகளில் ஒருத்தியும் தாவீதை நேசிக்கிறாள் என்பதை அறிந்த அந்த சவுல் சொல்கிறான், நான் ஒன்று செய்வேன், இதை பயன்படுத்தி அவனை எனக்கு மருமகன் ஆக்கி, கவனிங்க, அவனை எனக்கு மருமகன் ஆக்கி பெலிஸ்தரோடு கூட யுத்தம் வரும்போது அவனை யுத்த களத்தை நிறுத்தி அவனை என்னுடைய விரோதிகளாகிய பெலிஸ்தராலேயே என்னுடைய விரோதியாகிய தாவீதை நான் கொல்லும்படிக்கு செய்வேன். என்னுடைய விரோதிகளாகிய எதிரிகளாகிய
பிலிஸ்தியர்களாலே என்னுடைய எதிராளியாகிய தாவீதை நான் கொல்லுவேன் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பயங்கரம் பாருங்க. தன்னுடைய மகள் விதவையானாலும் பரவாயில்லை, தாவீது கொல்லப்பட வேண்டும், தாவீது கொல்லப்பட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். We have Sauls in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக சவுல்களை நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். நமக்குள்ளாய் சவுல் இருக்கிறார், உங்களுக்குள்ளாய் சவுல் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்குள்ளாய் சவுல்கள் இருக்கிறார்கள். அந்த சவுல்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு இந்த நாளிலே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சவுல்கள் யார் என்பதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்களுக்குள்ளாய் இருக்கிற சவுலை நீங்கள் 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 புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளாய் இருக்கிற சவுல் யார்? The Saul is the one who is so jealous and so angry. பொறாமை படுகத்தக்கதான ஒருவராய் இருப்பீர்களே ஆனால், மற்றவர்களை குறித்து பொறாமை கொள்கிறவர்களாய் சாகடிக்கத்தக்கதான ஒரு பொறாமை, அவனை எப்படி ஆகி சாகடிச்சனும் அந்த எல்கைக்கு போய்விட்ட நிலையிலே அவன் பொறாமை கொண்டான். மற்றவர்களை குறித்து உங்களுக்கு ஒரு பொறாமை எண்ணம் இருக்குமே ஆனால் உங்களுக்குள்ளாய் சவுல் இருக்கிறார், உங்களுக்குள்ளாய் சவுல் இருக்கிறார். மற்றவர்களை நீங்கள் தூஷிக்கிறவர்களாக, மற்றவர்களை குறித்த வதந்திகளை பரப்புகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், கவனிங்கள், மற்றவர்களை குறித்த வதந்திகளை நீங்கள் பரப்புகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்குள்ளாய் சவுல் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, சவுல் இருக்கிறார். நீங்க சொல்ல சொல்ல உங்களை தற்பரிசோதனை செய்த கர்த்தர் விரும்புகிறார். Saul is the one who cheers over others when they fall. மற்றவர்கள் விழும்போது ஆர்ப்பரிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளாய் சவுல் இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. மற்றவர்கள் விழுந்து போகும்போது உங்களுக்குள்ளா ரொம்ப சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு இருக்குமானால் நீங்கள் ஒரு சவுலாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு சவுலாக இருக்கிறீர்கள். மற்றவர்கள் விழுந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால், மற்றவர்கள் தோல்வி அடைய வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலே விரும்புகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்குள்ளாய் சவுல் இருக்கிறார் என்று அர்த்தம். உங்களுக்குள்ளாய் சவுல் இருக்கிறார், உங்களுக்குள்ளாய் சவுல், உங்களுக்குள்ளாய் சவுல். அடுத்தவர்கள் விழுந்து போவதை பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சந்தோஷப்படுகிற உங்களுக்குள்ளாய் சவுல் இருக்கிறார். அடுத்தவர்கள் தோல்வி அடைவதை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைகிற உங்களுக்குள்ளாய் சவுல் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட சில காரியங்களை பேச விரும்புகிறார். அதை ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கவனிங்க, நான் சொல்லுகிறத இருதயத்திற்கு ஏற்ற தாசன் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, இருதயத்திற்கு ஏற்ற தாசன் சொன்னா என்ன அர்த்தம்னா, சகோதரர்களுக்கு நடுவாக தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சகோதரர்கள் யாரும் அதை குறித்து சந்தோஷப்படவில்லை, ராஜா கூட சந்தோஷப்படவில்லை. ஆகவே தாவீதுக்கு ஒன்று நன்றாய் தெரிந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை பயன்படுத்தும் போது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது, சபையில ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது, ஒரு பொறுப்புக்குள்ளாக நீங்கள் வரும்போது, கர்த்தர் உங்களை சபை நடுவிலே ஆசீர்வதிக்கும் போது, சபையில் இருக்கிற எல்லாரும், எல்லா விசுவாசிகளும் உங்க மேல உங்களை நேசிக்கணும்னு நீங்க ஒரு எண்ணம் வைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாரும் என்னை நேசிக்கணும், எல்லாரும் என்னை நேசிக்கணும்னு சொல்லி அந்த அந்த எண்ணத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை சாகடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? எதை சாகடிக்கணும் சொல்லுங்க? எதை சாகடிக்கணும்? எல்லாரும் என்னை நேசிக்கணும். ஆமா, எல்லாரும் என்னை நேசிக்கணும்.
ஒருவரை உதவி போதகராய் வைக்கிறேன்னு சொன்னா அவர் எல்லாரும் நேசிப்பார்கள் என்று சொல்லி நினைக்க கூடாது. நானே நினைக்கலையே சபையில் இருக்கிற எல்லாரும் என்னை நேசிக்கிறான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. நினைச்சேன்னா என்ன போல ஒரு முட்டாள் வீக்கபுரத்தில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் இல்லவே இல்லை. எல்லாரும் என்னை நேசிப்பார்கள் என்று, ஏற்றுக்கொள்வார்கள் என்று, அங்கீகரிப்பார்கள் என்று நான் நினைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எல்லாரும் என்னை அங்கீகரிக்க வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் சொல்வதை கேட்க வேண்டும், என்னை விரும்ப வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை நான் என்ன செய்யணும்? சாகடிக்க வேண்டும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அம்பை என் மேல எய்வாங்க. அந்த நினைப்பு இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அம்பு என் மேல ஏவப்படும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுலை கர்த்தர் இப்படியாக அவனை கொல்லும்படிக்கான காரியங்களை செய்ய வைத்தார்? ஏன் அதை அனுமதித்தார்? ஏன் சவுல் தாவீது மேலே அம்புகளை எய்து அவனை கொல்லும்படிக்கான காரியங்களை கர்த்தர் அனுமதித்தார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் இப்படிப்பட்ட தொல்லைகள் தாவீதுக்கு? அவன் கோலியாத்தை வென்ற பிறகும், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் வந்தது என்றால், ஒன்றை தாவீது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது ஒரு நாளில் ராஜாவாகும் போது, தாவீது ஒரு நாளிலே பெரிய மனிதன் ஆகும்போது, பல ஆண்டுகள் அவன் ராஜரீகம் பண்ணும்போது, சவுலை போல ஒரு நாளும் யாருக்கு முன்பதாகவும் அவன் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாகவே கர்த்தர் இந்த தொல்லைகளை தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் அனுமதித்தனுடைய காரணம் அதுதான். கர்த்தர் அனுமதித்தனுடைய காரணம் அதுதான். உங்க வாழ்க்கையிலே அம்புகள் வறுமையானால் உங்களுக்கு நேராக வசை சொல், தூட்டு சொல்கள், தூற்றும்படியாக, கேவலப்படுத்தும்படியாக, புரளியாக வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக வறுமையானால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த நாட்களிலே, அந்த காலகட்டங்களிலே நீங்கள் அவர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்ப்பு வைக்கிறார். அதனால தான் தாவீது திரும்ப அந்த ஈட்டியை எடுத்து சவுலுக்கு நேராக அவன் திரும்ப எரியவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. உங்களுக்குள்ளாக சவுல் இருக்கிறார். Stop seeing everyone as Saul in your life. எல்லாரும் இவன் தான் எனக்கு சவுல், இவன் தான் எனக்கு சவுல் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நினைப்ப குழி தோண்டி புதைச்சிருங்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நான் சொல்லும் போதே உங்க கற்பனை ஓடும். என்ன ஓடும்? ஆமா. சவுல் உங்களுக்கு எதிராக, தாவீதுக்கு எதிரான, ஆஹா, அந்த சகோதரி, அந்த சகோதரர், இந்த எதிர்த்த வீட்டுக்கார், என் மருமக, என் மாமியார், இவ அந்த விசுவாசி அப்படின்னு நினைப்பு வரும். ஆமா. ஸ்டாப் சீயிங் எவ்ரிபடி ஆஸ் சால் இன் யுவர் லைஃப். இவன் எனக்கு சவுலா இருக்கிறான், அவன் எனக்கு சவுலா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு, நான் யாருக்கு சவுலா இருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க. ஸ்டார்ட் சீயிங் யுவர் செல்ஃப் டு whom you are a Saul. நீங்கள் யாருக்கு சவுலா இருக்கிறேன் என்பதை நீங்கள் சிந்திக்க தொடங்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. யார் உங்களுக்கு சவுல்ன்றத பார்க்கறத விட்டுட்டு யாருக்கு நீங்க சவுலா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உங்களுக்குள்ளாக அந்த பொறாமையின் ஆவி, அவர்களை குறித்த ஆகிலும் பொறாமை ஆவி உங்களுக்குள்ளா இருக்கிறதா? யாரையும் உங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியான அந்த ஒப்பிட்டு ஆவி, கம்பேரிசன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ளா இருக்கிறதா? ஆமா. உங்களை சின்ன காரியத்தை ஒரு காரியத்தில் வருத்தப்படுத்தினா 9 அம்புகள் எரியணும், 9 ஈட்டிகள் எரியணும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறதா? நீங்க தான் சவுல். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை துக்கப்படுத்தினவர்களை 100 மடங்கு துக்கப்படுத்தும்படிக்கு
ஈட்டி எறிய சமயம் தேடுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்க தான் சவுல். ஆமென் சொல்வீங்களா? நீங்க தான் சவுல். இன்னைக்கு மாலையிலே கர்த்தர் அந்த சவுலை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்திலே, எனக்குள்ளா இருக்கிற சவுலை நான் அப்புறப்படுத்தி எனக்குள்ளா இருக்கிற தாவீதை நான் உருவாக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமா, எனக்குள்ளா இருக்கிற சவுல் வெளியேற நான் முழுமையாய் நான் என்னை அர்ப்பணிக்க, எனக்குள்ளா இருக்கிற தாவீது என்னிலே இன்னும் இன்னும் பெரியவனாக. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது இந்த ராஜாவுடைய அரண்மனையிலே வந்து அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது சகோதரன் நடுவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது சகோதரன் நடுவே அழைத்து வரப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஏறத்தாழ அவனுக்கு 16 வயது ஆரம்பம் ஆகிறது. அந்த 16வது வயதின் முடிவிலே தான், ஒரு வருட காலத்தில தான் அவன் கோலியாத்தினுடைய தலையை அவனை விட்டு எடுக்கிறான். கோலியாத்தை வென்றான். இப்போ ராஜாவுக்கு முன்பதாய் நிற்கும் போது அவனுக்கு ஏறத்தாழ 17 வயது. சவுல் ராஜாவுக்கு முன்பதாய் தாவீது அரண்மனையிலே நிற்கும் போது அவன் மேலே ஈட்டிகள் ஏயப்படும்படியும் பொழுது அவனுக்கு 17 வயது. 7 வருட காலம் இந்த தொல்லைகளை தாவீது சவுல் ராஜாவுடைய அரண்மனையிலே அனுபவித்தான். 7 வருட காலம். ஒரு பக்கம் they were the years of prospering and another side they were the years of distress. ஒரு பக்கம் கவனிங்க, they were the years of best times and another side they were the years of worst times. அந்த 7 வருடங்களும் அவன் வாழ்க்கையிலே ஒரு பக்கம் அருமையான காலகட்டம், இன்னொரு பக்கம் மோசமான காலகட்டம். ஒரு பக்கம் அவன் வெற்றி மேலே வெற்றி, அவன் எல்லாவற்றிலும் மேன்மையின் மேலே மேன்மை, புகழுக்கு மேலே புகழ் அடைகிறான், செழிப்புக்கு மேலே செழிப்படைகிறான். they were the years of prospering, செழிப்படையும் நாட்கள். இன்னொரு பக்கம் தொல்லைகளுக்கு மேலே தொல்லைகள் அவன் அனுபவிக்கிறான், தொல்லைகளுக்கு மேலே தொல்லைகள் அனுபவிக்கிறான். மாமனாரே தன்னை கொல்ல சதி செய்கிற அளவுக்கு அவன் தாவீது அவன் சவுல் ராஜாவுடைய கைக்கு தப்புவித்து தொல்லை தாங்காம அவனை விட்டு ஓடி ராமாவில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய அந்த சாமுவேல் தாத்தாவிடத்தில் அவன் ஓடுகிறான். தாத்தாவிடத்தில் ஓடுகிறான். இவ்வளவும் கவனிங்க, வேதத்தில் இந்த காரியத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சவுல் ராஜாவான 8வது வருஷம் தான் தாவீதே பிறக்கிறான். சவுல் ராஜாவான 8வது வருஷம் தான் தாவீதே பிறக்கிறான். தாவீது பிறக்கும் போது சவுலுக்கு 38 வயது. 38 வயது, 8வது வருஷம் தான். அப்போ கவனிங்க, எப்படி இருக்கும் பாருங்க அவனுடைய நிலைமை. சாமுவேல் இடத்துல போய் அவன் தன்னுடைய காரியம் எல்லாவற்றையும் கதறி சொல்லுகிறான். நான் இப்படிப்பட்ட சூழலிலே நெருக்கப்படுகிறேன், இத்தனை காரியங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், இத்தனை காரியங்கள். சாமுவேல் அவனை எப்படியெல்லாம் தேர்ச்சி இருப்பாரோ எனக்கு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒன்றே அவன் சொல்லி இருப்பார். என்ன தெரியுமா சொல்லுவான்? தேவனுக்கு பிரியமாய் ஒருவன் நடக்க மனதா இருந்தாலே கர்த்தர் ஸ்தோத்திரம் பிசாசின் வெறுப்புக்கு அவன் உள்ளாக்கப்படுகிறான். ஆமென் சொல்லுவீங்களா? சொன்னதை சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமாக ஒருவன் நடக்க ஆசைப்பட்டாலே பிசாசுடைய வெறுப்புக்கு உள்ளாகிறான். ஆமென் சொல்வீங்களா? பிரியமாய் நடக்கிறது அல்ல, பிரியமாய் நடக்க ஆசைப்பட்டாலே, பிரியமாய் நடக்க தீர்மானித்தாலே பிசாசுடைய வெறுப்புக்கு அவன் உள்ளாகிறான். பிசாசுடைய வெறுப்பை எப்படி தெரியுமா காட்டுவான்? நேரிலே வந்து வெறுப்பை காட்ட மாட்டான். யார் மூலமா தான் காட்டுவான்? ஆமா, ஒரு சவுல் போன்ற மனிதர்கள் மூலமாய்த்தான் தன் வெறுப்பை காட்டுவான். மற்ற மனிதர்கள் மூலமாகத்தான் பிசாசு அவருடைய வெறுப்பை தாவீதின் மேலே நம்மேலே காண்பிப்பான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சவுல் தாவீதின் மேலே ஈட்டிகளை எரியும் பொழுது தாவீதுக்கு மறுபடியும் இந்த ஈட்டிகளை பிடுங்கி சவுலின் மேலே எரிய அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? உரிமை உண்டு, உரிமை உண்டு. ஆனா அவன் செய்யல. கவனிங்க, ஆனா அவன் செய்யல. அவன் ஏன் செய்யலன்னு சொன்னா, அவனும் சவுளை போல தானும் மாற அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஆமா.
கர்த்தர் தன்னை தேடுகிறான் என்பதை அவன் அறியவில்லை. ஆனா உள்ளத்தின் ஆழத்துல அவனுக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நானும் இந்த ஈன சவுளை போல ஒருவனாய் நான் மாற விரும்பவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அவனுக்கு உரிமை இருந்தது. தன் மேல் எரியப்படுகிற ஈட்டியை வாங்கி கை நீட்டி பிடித்து அந்த ஈட்டியை திரும்ப அவன் மேல் சவுளின் மேலே எரிய அவனுக்கு சகல உரிமையும் உண்டு. ஆனா அவன் அதை செய்யல. தானும் சவுளை போல மாற அவனுக்கு விருப்பம் இல்லை. ஸ்தோத்திரம். தேவன் உங்களை மேன்மைப்படுத்தும் போது, தேவன் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்கும் போது, உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் மத்தியிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது, உங்கள் ஜாதிகள் ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது, நீங்களும் ஒரு சவுளை போல அவருடைய மனக்கசந்து கொண்ட அவனை ராஜாவாக்கினதுக்கு துக்கமா இருக்குதுன்னு சொல்லி சவுளை குறித்து சொன்னார் கர்த்தர். நீங்களும் ஒரு சவுளை போல அல்ல, ஒரு தாவீதை போல அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? உயர்த்தப்படும் போதெல்லாம், மேன்மைப்படுத்தும் போதெல்லாம் உங்களை கர்த்தர் ஊழியத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்து ஆஸ்வதிக்கிறார் என்றால், கர்த்தர் ஜாதிகளுக்கு நடுவிலே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார் என்றால், உங்களை பொருளாதாரத்திலே, சுகவாழ்விலே, எல்லா விதமான சமூக வாழ்விலே, சமாதான வாழ்விலே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார் என்று சொன்னா, ஒரு காரியம் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த எண்ணம் அப்படியே திரும்ப நான் ஒரு சவுளை போல ஒரு நாளும் இராதபடிக்கு தாவீதை போலவே. ஆமென் சொல்லுவே. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அதைத்தான் உங்களிடத்தில் விரும்புகிறார். தாவீதை போலவே அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாகவே சுகுமார் இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன் என்பதே கர்த்தர் என்னை குறித்து கொண்டிருக்கிற ஆசையா இருக்கிறது. நீங்கள் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசனாக, இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசியாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கவனிங்கள், தாவீதுக்கு David has all the courage, he has all the right, and he has all the capacity to fight back against Saul. தாவீதையே உண்டு இல்லைன்னு ஆக்கினவன், மன்னிக்கணும், கோலியாத்தையே உண்டு இல்லைன்னு ஆக்கினவன் சவுல் ஏமாத்திரம். அதனாலதான் சொன்னேன், சவுலுக்கு ஏறத்தாழ 57 வயது, 57 60 வயது. 57 60 வயது ஆளை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? காலை நீட்டா தடிக்கி விட்டு விழுந்தார்னா, சவுல் விழுந்தார்னா அவ்வளவுதான், எந்திரிக்கவே மாட்டார். எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? ரொம்ப நேரம் ஆகாது. கோலியாத்தையே கொண்ட தாவீதுக்கு 57 அல்லது 60 62 வயது நிரம்பின சவுலை கொள்வது பெரிய காரியம் அல்ல, பெரிய காரியம் அல்ல. அதற்குரிய அவனுக்கு பலம் இருக்கிறது, அவனுக்குரிய அதிகாரம் இருக்கிறது. அவனுக்கு அதை குறித்து என்ன செய்தால் சவுல மல்லாக்க அடிக்க வச்சலாம், மல்லாக்க விழ பண்ணலாம் என்பது எல்லா அனைத்து காரியங்களும் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா தாவீது என்ன விரும்பினான்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இராதபடிக்கு என்னவெல்லாம் காரியங்கள் இடத்துல காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும். ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், தாவீதினுடைய ஆசை என்னன்னா, நான் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இருக்கக்கூடாதபடிக்கு என்னவெல்லாம் காரியங்கள் என்னிடத்திலே காணப்படுகிறதோ அதையெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்தும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்னை விட்டு அப்புறப்படுத்தும். Haters going to hate and the train keeps on rolling. Haters going to hate and the train keeps on rolling. குறைக்கும் நாய்கள் குறைத்து கொண்டே இருக்கட்டும், ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ரயில் தன் ஓட்டத்தை நிறுத்தவும் செய்யாது, தன் வேகத்தை குறைக்கவும் செய்யாது. ஆமென் சொல்வீங்களா? ஆம். குறைக்கும் நாய்கள் சொல்லுங்க, குறைக்கும் நாய்கள் குறைத்து கொண்டே இருக்கட்டும். ஓடிக்கொண்டிருக்கும் ரயில் தன் ஓட்டத்தை
நிறுத்தவும் செய்யாது, தன் வேகத்தை குறைக்கவும் செய்யாது. ஆமா, ஏன்னா ஒன்று தெரியும், கர்த்தரை அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தரை முன்குறித்திருக்கிறார். காதிலே வந்து சொல்கிறார், யூ வாண்ட் தி ஃபியூச்சர் கிங் ஆஃப் இஸ்ரேல். நீதான் இஸ்ரவேலுடைய எதிர்காலத்தின் வருங்காலத்தின் ராஜா என்று சொல்லி 15 வயதிலே காதிலே கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை அவனுக்குள்ளாய் அப்படியே எரிந்து கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? உங்க காதிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உன்னை ஜாதிகளுக்கு நடுவே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் சொன்ன வார்த்தை அப்படியே உங்களுக்குள்ளாய் தகித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? எப்போ நிறைவேறும், எப்போ நிறைவேறும், எப்போ நிறைவேறும், எப்போ நிறைவேறும், அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறுவதை நான் எப்போது காண்பேனோ, எப்போது காண்பேனோ, என்னை உயர்த்துவதை மேன்மைப்படுத்துவதை நான் எப்போது காண்பேனோ, சாதிகள் எல்லாருக்கும் முன்பதான் என் தலை உயர்த்தப்படுவதை நான் எப்போது காண்பேனோ. ஆமென் சொல்வீங்களா? அப்படியே தகன்று கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எதிராக சவுலாக நீங்கள் மாறி எல்லாவற்றையும் அபத்தமாக்கிவிடக்கூடாது, அபத்தமாக்கிவிடக்கூடாது. நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இருக்கக்கூடாதபடிக்கு என்னவெல்லாம் என் இருதயத்திற்குள் மண்டி கிடக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும்படிக்கு ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நான் ஆசைப்படுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 21 முறை 7 வருட காலங்களிலே 21 முறை சவுல் தாவீதின் மேலே ஈட்டியை எறிந்து அவனை கொல்ல அவன் அநேக நேரங்களிலே அவன் காரியங்களை செய்தான், கொல்லும்படிக்கு வகை தேடினான். 21 முறை 21 முறை சவுலின் மேலே. சவுல் பெரிய ஒரு யுத்த வீரன், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சவுல் பெரிய ஒரு யுத்த வீரன். அவருடைய தோளுக்கு கீழே தான் சமஸ்த இஸ்ரவேலர்களும் இருக்கிறாங்க. தாவீது அவ்வளவு உயரமானவன் அல்ல. அந்த அறைக்குள்ளார சவுலால ஈட்டியை எடுத்து தாவீதுக்கு நேரா நெஞ்சுக்கு நேரா நீட்டியா எடுத்து எரிய முடியாதா என்ன? இப்படி சொல்லுங்க, எரிய முடியாதா என்ன? முடியும், முடியும். என்னதான் இப்படி இப்படின்னு சொன்னாலும் அடுத்த ஈட்டியை எரிய முடியாதா? எரிய முடியும். 2 ஈட்டியில 3 ஈட்டி அவனை தாவீது உயிரை வாங்கிடலாம். ஏன்னா சவுல் ஒரு யுத்த வீரன். ஆனா செய்ய முடியல. ஏன் தெரியுமா? தாவீதுக்கு ஒன்று தெரியும், எனக்கு சொல்லப்பட்டவைகள் என் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் ஒருவனும் என் மேல் கைப்பட முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறுவர். இஸ்ரவேலின் அடுத்த ராஜா நீ என்று கர்த்தர் எனக்கு வாக்களித்தது மாத்திரமல்ல, என்னை எல்லாம் எங்கள் வீட்டு சகோதரர்கள் எல்லாருக்கும் முன்பதாய் கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிற வரைக்கும் ஒருவரும் என் மேல் கைப்படவே முடியாது, ஒருவரையும் என்னை அசைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு தேவன் முன் குறித்ததை எவராலும் தடுக்க முடியாது. எனக்கு இன்னவா இன்னபடி என் வாழ்க்கையில் நடக்கும், இன்னபடி என் வாழ்க்கையில் சம்பவிக்கும் என்று தேவன் எதையெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அதை எந்த கொம்பனாலும் எந்த மனுஷனாலும் தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. உங்களை குறித்து கர்த்தர் என்னவெல்லாம் வாக்களித்திருக்கிறாரோ, உங்களை குறித்து கர்த்தர் என்னவெல்லாம் அபிஷேகித்திருக்கிறாரோ, உங்களை எப்படியாக மேன்மைப்படுத்த, எப்படியாக உயர்த்த, எப்படியாக கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர் எண்ணி வைத்திருக்கிறாரோ, அந்த காரியங்கள் நிறைவேற வரைக்கும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக நீங்கள் இருக்க உங்களை அர்ப்பணம் செய்வீர்களே ஆனால் எந்த சவுலாலும் எத்தனை முறை முயற்சித்தாலும் ஒன்றும் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடவே முடியல. ஒரு ஈட்டினால ஒரு முறை கூட
சின்ன காயம் கூட அவனுக்கு ஏற்படல. பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம். சின்ன காயம் கூட அவனுக்கு ஏற்படவில்லை. சவுலுக்கே அது ஆச்சரியமா இருந்திருக்கும். 21 முறை எழுந்தும் ஒரு முறை கூட அவனை சின்ன காயத்தை கூட ஏற்படுத்த முடியலையேன்னு சொல்லி தாவீதுக்கு நன்றாய் தெரியும், என் மேல கைப்படவே முடியாது. கர்த்தரனை ராஜாவாக, உங்களையும் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். உங்களையும் கர்த்தர் ஆயிரங்களுக்குள்ளாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும்படியாய் உன் தகப்பன் வீட்டார், உன் தாயை வீட்டார் எல்லாருக்கும் மத்தியிலே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படிக்கு முன்குறித்து வாக்குத்தத்தம் செய்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நாளையும் குறித்து வைத்திருக்கிறார்.